வணக்கம். நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னா நடந்தே தீரும் போல. ஏன்னா சில தடங்கல்கள் வந்தாலும் வேற வகையில கண்டிப்பா அது நடந்துருது. நேத்திக்கு வந்து ஹிருதயபூர்வம் படம் பார்த்துட்டு ஓடும் குதிரை சாடும் குதிரை படத்தை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆல்ரெடி படம் பார்த்துட்டு இருந்த நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல சாவு பயத்தை காட்டிட்டாங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் கதையிட்டு இருந்தாங்க. எதுக்கு நம்ம ஹிருதயபூர்வம் பார்த்த மூட கெடுத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப பரம் சுந்தரி நல்லா இருக்குன்ற மாதிரி சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரும் கூட எதிர்பார்த்ததை விட பெட்டரா தான் இருக்கு அப்படின்னாரு. சப்டைட்டில்ஸ் வேற இருந்துச்சு படத்துக்கு. சரி நம்பி படத்துக்கு போனேன். போனா சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா டாலிக்கடி பாடலை. பரம் சுந்தரி மிகப்பெரிய கோடீஸ்வர பிசினஸ்மேன் அப்பாவுடைய ஸ்பாயில்டு கிட் தான் சித்தார்த் மல்ஹோத்ரா. டெக் பிசினஸ்ல புதுசா ஏதாவது பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணி நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் ப்ரப்போசல் தராரு. அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணு, காசு தரேன் அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிடுறாரு. ஸோ சித்தார்த்தே அதை டெஸ்ட் பண்றாரு. அவருடைய சோல்மேட் கேரளாவில் இருக்கிற சுந்தரி அப்படின்னு அந்த ஆப் காட்டுது. அதுதான் ஜான்வி கபூர். ஸோ சுந்தரியை தேடி ஆலப்புழாவுக்கு நண்பனோட டிராவல் பண்ணி போறாரு ஹீரோ. அங்க அவருக்கு நடக்கிற லவ் ஸ்டோரி தான் இந்த பரம் சுந்தரி. North Indians, ignorant, illiterate, arrogant title. You bloody பரமசுந்தரிங்கிற அந்த ஃபேமஸான பாட்டை இன்ஸ்பிரேஷனா வச்சு பரம் சுந்தரின்னு ஹீரோயினுக்கு பேரை வச்சு டைட்டில் அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியை பண்ணிருக்காங்க இல்லையா. படத்துல அந்த கிரியேட்டிவிட்டி எங்கேயுமே இல்லை. நல்லா நடிக்கிற சித்தார்த் மல்ஹோத்ரா நடிப்பு ரொம்ப செயற்கையா இருந்துச்சுன்னா ஜான்வி கபூர்லாம் கேட்கவா வேணும். நடிப்பு மட்டும் இல்ல, இந்த ஹோல் செட்டப், ஒவ்வொரு சிச்சுவேஷன், மற்ற கேரக்டர்ஸ் கொண்டு வரப்பட்ட விதம் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. படத்துல ஹீரோ ஏஐ வச்சு டெக் டெவலப் பண்றாருன்னு காட்டினது ஒரு வகையில இந்த ஸ்கிரிப்டும் கூட எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறதுக்கு குறியீடா இருக்கலாம். லேட் 80s ஏர்லி 90sல வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளவு படசான கதை, திரைக்கதை, பழைய ராம்காம் கிளிஷேஸ் எல்லாத்தையும் போட்டு நிரப்பி வச்சும் கூட படத்துல ஒரு சீன் கூட ப்ராப்பரா தேரல. பிசினஸ் மேனுங்கிறதுனால எப்ப பாரு கோட் சூட்டோடய சுத்திட்டு இருக்கிற அப்பா கேரக்டர், சுத்தி இருக்கிற மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்கும் காஸ்டியூம் நார்மலா இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் தனியா ஹைலைட்டா தெரியற மாதிரி ஒரு ட்ரெஸ் கலர், ரிவீலிங்கான ட்ரெஸ்ஸஸ், அதுவும் தன்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு கூட ஐட்டம் நம்பருக்கு டான்ஸ் ஆடுற ரேஞ்சில் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க ஹீரோயின். வெளியூருக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத முட்டாள் ஹீரோ எவ்வளவு அழகா இருக்காருன்னு காட்ட அவர் பின்னாடியே சிம் பண்ணி சுத்திட்டு இருக்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர், கடைசியில தியாகம் பண்றதுக்குனே வர அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரியான கேரக்டர், ஒரு அதிக பிரசங்கி சின்ன பொண்ணு கேரக்டர், மோதிரத்துக்கு சின்ன க்ளோஸ்அப் வச்சாலே அடுத்து என்ன சீன் அப்படின்னு யூகிக்க முடியற மாதிரியான ஒரு ஃப்ளோ. போட் ரேஸை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஹீரோ இன்ஸ்டன்டா கத்துக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஜெயிக்க வைக்கிறதுன்னு பயங்கர பிலிமியான ஒரு படம். வழக்கம் போல மலையாள கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்றேன்னு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. மலையாளம் தாய்மொழியா இருந்து ஹிந்தி லைட்டா தெரியும்னு சொல்றவங்க ஹிந்தி பேசுற மாதிரி மலையாள நேட்டிவான ஹீரோயின் இந்த படத்துல மலையாளத்துல சம்சாரிச்சு சம்ஹாரம் பண்றாங்க. இதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு கோச்சை கூட இவங்களால ஹையர் பண்ண முடியல. சவுத்னா என்னன்னு தெரியுமா, ஆவேசமா டைலாக்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு. ட்ரெய்லர்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இவங்களே பல ஆஸ்பெக்ட்ஸ்ல ஸ்டீரியோ டைப் பண்ணி சொதப்பி தான் வச்சிருக்காங்க. மலையாளின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே ஹீரோயின் ஹிந்தியில தான் பேசுறாங்க. உள்ளூர்லயே பல பேர் ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஓணம் ஃபெஸ்டிவல், கோவில் திருவிழா, போட் ரேஸ், யானைன்னு இதெல்லாமும் கூட எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேரளா என்ன அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்டு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இதுல ஊர் காம்படிஷன் ஒரு மேட்டர் வருது. அது மென்ஷன் ஆகும் போதே கண்டிப்பா அது கிளைமேக்ஸ் கிட்ட வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. நானும் ஆரம்பத்தில் இந்த கலரி பயிற்சி சீன்லாம் வரும்போது அதை வச்சு ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ் வைப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா ஹீரோ பாடியை காமிச்சு பயங்கரமா சுத்திட்டு இருக்காரு படத்துல. ஆனா லெமன் இன் தி ஸ்பூன், கோணிப்பை ரேஸ்னு குழந்தைங்க கேம்ஸா விளையாடிட்டு இருக்காங்க படத்துல. ரொம்ப சில்லியா இருக்க கூடாது அப்படின்னு கடைசியா போட் ரேஸ் ஒன்று வருது. ஃபீல் பண்ணி அழுதாலே எமோஷன் ஒர்க் ஆயிடு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. எந்த ஸ்டேக்ஸும் இல்லாத ஹீரோ, பெரும்பாலும் சேர்ஃபுல்லாவே இருக்கிற ஹீரோயின், ரெண்டு பேரையுமே நம்மளால சீரியஸா எடுத்துக்க முடியல. சோ அவங்க இந்த லைஃப் ஸ்ட்ரகிள், லவ் பிரச்சனை அப்படின்னு ஃபீல் பண்ணும் போதெல்லாம் நமக்கு அது சீரியஸா இல்ல. லீட் கேரக்டர்ஸே இந்த லட்சணத்துல மேலோட்டமா எழுதப்பட்டிருக்கிறதுனால மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இதை விட மோசம். சும்மா ஒன் நோட்டா வந்துட்டு போறாங்க. ஹீரோ அப்பா வர சஞ்சய் கபூர் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. படத்துடைய ஹைலைட்னு சொல்லணும்னா சச்சின் ஜிகாருடைய பாடல்களும் சந்தான கிருஷ்ணன் ரவிச்சந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபியும் தான். இவர் சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரனுடைய மகன்கிறது குறிப்பிட்ட விஷயம். வேற பிளஸ்ஸே இல்லையா படத்துல அப்படின்னு யோசிக்கும் போது லீட் பேர் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு. ரெண்டு பேருமே ஸ்கிரீன்ல பார்க்க நல்லா சாமிங்கா இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவுடைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்லாம் லாஜிக் இல்லைனாலுமே கூட அந்த ஏஐ வச்சு சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்தது. தென் குக்டப் சிச்சுவேஷனா இருந்தாலுமே கூட சர்ச் உள்ள இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சீன் ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கு. இவ்வளவே. சோ மொத்தத்துல இந்த பரம் சுந்தரி இங்க டாப் ஆங்கிள் வைப்போம், இங்க ஹீரோயின் ட்ரெஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ்ஸை மழையில நனைய வைப்போம், என்ன மாதிரியான ஜான்வி கபூர் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும்னு டிசைனா யோசிச்சதுல கொஞ்சமாச்சு நல்ல திரைக்கதைக்கு யோசிச்சு வந்திருக்கலாம். ஆனா அதோட நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறதா சோகங்கள் நமக்கு. அண்ட் இந்த படமும் ஆக்சுவலா இந்த மேடாக் ஹாரர் காமெடி யூனிவர்ஸ் உள்ள வருது போல இருக்கு. ஏன்னா ஸ்திரீ வந்து பேய் படம், பேடியா வந்து இந்த வேர்வல்ஃப் படம், மூஞ்சியான ஒரு குடிச்சத்தான் படம் ஒன்று இருக்கு. அடுத்து தாமா அப்படின்னு வேம்பயர் படம் எடுக்கிறாங்க, ராஷ்மிகாலாம் நடிக்கிறாங்க. நடுவுல இந்த பரம் சுந்தரி ஒரு ஜாம்பி படம். இது ஆக்சுவலா ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா படத்துல எந்த ஜாம்பியும் வராது. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நாம தான்